உலகெங்கும் வாழும் அனைத்து தமிழர்களுக்கும் எனது வணக்கம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்ட்ராடே மாஸ்டர் கிளாஸ் அப்படின்னு ஒரு சீரீஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற இண்டிகேட்டர் என்னென்னா ஆர்எஸ்ஐ. ஸோ ஆர்எஸ்ஐயில் வந்து ஓவர் பாட்டில் இருந்துச்சுன்னா ரிவர்சல் ஆகும். ஸோ இங்கே ஓவர் பாட்டில் இருந்திருக்கு, ரிவர்சல் ஆகிருக்கு, செல் பண்ணியிருக்கலாம், இப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஆர்எஸ்ஐயோட பர்பஸே அது கிடையாது. ஆக்சுவலாக அதுவும் ஒன் ஆஃப் த பர்பஸ் தான். ஸோ ஓகேங்களா. ஸோ அதுவும் ஒரு பர்பஸ் கிடையாது. ஏன்னா எப்பயுமே ஆர்எஸ்ஐ வந்து ஓவர் பாட் போயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா, முடிஞ்ச அளவுக்கு மேலேயே போயிட்டு இருக்கும். ஓவர் சோல்டு போனுச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு கீழே போயிட்டு இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ப்ராப்பராக லாஜிக்கலாக எப்படி இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி ட்ரேட் பண்ணலான்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி நான் யூஸ் பண்ணுறதுல. இந்த சீரீஸில் உங்களுக்கு நான் 3 ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரேன். அதில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி வந்து ஆர்எஸ்ஐ, நான் செகண்ட் வந்துட்டு கோயிங் ஃபார்வர்டு. உங்களுக்கு ஒவ்வொன்றா பண்ணுறப்போ நீங்கள் உங்களுக்கு நான் சொல்கிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா வந்து இது வந்து எஜுகேஷனல் பர்பஸ் தான், பட் ஸ்டில் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறது பேக் டெஸ்டிங் எல்லாமே பண்ணி காட்டுறேன். ஒரு 10 days ஆர் 10 days அட்லீஸ்ட் பண்ணி காட்டுறேன். பார்த்தா தான் உங்களுக்கும் வந்துட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். நான் ஒன்று சொல்கிறேன், நெக்ஸ்ட் 10 days கண்டிப்பாக அதை நீங்கள் விடாமல் ஃபாலோ பண்ணுங்கள். யூ வில் பி இன் டு ப்ராஃபிட். 11th day செக் பண்ணுங்கள் அக்கௌண்ட்டை. யூ வில் பி இன் அ ப்ராஃபிட். நீங்கள் பேப்பர் ட்ரேட் பண்ணாலும் ஓகே, இல்லை எமோஷன் வேறு, பேப்பர் ட்ரேட் வேறு, எமோஷன் வேறு அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு காசை போட்டு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் காசை போட்டு ட்ரை பண்ணுறதுனா நான் சொல்கிற விஷயத்த அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் மணி போட்டிங்கனாலுமே ப்ராப்ளம் வராது. ஓகே, யூ ஒன்ட் லூஸ் மோர். அதாவது இப்போ நீங்கள் 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 9,000 ரூபா காலி ஆகாது, 100 ரூபா தான் போகும். ப்ராஃபிட் வரப்போ வந்து 200 ரூபா, 250 ரூபா, 300 ரூபா வரப்போகுது. ஓகே ரைட், லெட்ஸ் ஸ்டார்ட் திஸ் டுட்டோரியல். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்எஸ்ஐயை போட்டுட்டு இது வந்து ட்ரேடிங் சார்ட். ஓகே, நீங்கள் வந்து 0 வச்சுருக்கீங்க அப்படின்னா சார்ட் ஐக்கியோ இருக்கும், அதுவுமே வந்துட்டு உங்களுக்கு அதுலேயுமே இந்த ஆர்எஸ்ஐ இருக்கும். பட் இந்த அதர் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்காது, அது நமக்கு வேண்டியதும் கிடையாது. ஆர்எஸ்ஐயில் இன்புட்டில் 21 போட்டுருங்க, ஸ்டைலில் வந்து 60-40. ஓகே, அவ்வளோதான், போட்டாச்சு. இப்போது என்னோட ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் ஒர்க் ஆனதை காட்டிட்டு அப்புறம் ஒர்க் ஆகாத காட்டுறேன். ஸ்டாப் லாஸ் ஆனதும் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே முன்னாடி இருக்குது. அன்றைக்கும் எனக்கு லாஸ் அன்றைக்கி ஆச்சு, ப்ராஃபிட்டும் ஆச்சு, ட்ரேடு கிடைக்காமையும் போச்சு. ஸோ இது எந்த மாதிரி இதில் வந்து நமக்கு ப்ராஃபிட் வரும் அப்படின்னா, புல் மார்க்கெட் அண்ட் பியர் மார்க்கெட். ஓகே, அப்புறம் சைட்வேஸில் இருக்கிறப்போ நமக்கு ட்ரேடிங்குள்ளேயே அது கிடைக்காது. ஓகே, அவுட் ஆஃப் 10ல், அதாவது ஒரு 22 ட்ரேடிங் டேஸில் வந்து உங்களுக்கு ஒரு 14-15 டேஸ் வந்து உங்களுக்கு ட்ரேட் கிடைக்கலாம். ஆனால் இதோட ரிவார்டுன்றது பார்த்தீங்கன்னா 2 times ஆஃப் யுவர் ரிஸ்க். அதாவது நீங்கள் 50 rupees ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா யூ கேன் எக்ஸ்பெக்ட் 100 rupees ஆர் 150, சம்டைம்ஸ் அதுக்கும் மேலே. ஓகே, இஃப் யூ ஆர் டூயிங் த ட்ரைலிங் அப்படின்னா ரைட். ஸோ இப்போ வந்து இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ மீன் இந்த ஸ்ட்ராட்டஜியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கேப் அப் ஆகிருக்கு, கேப் டவுன் ஆகிருக்கலாம், கேப் அப் ஆகலாம், ஏதோ ஒன்று, நோ ப்ராப்ளம். பட் இந்த 50க்கு மேலே ஆர்எஸ்ஐ இருக்கிறப்போ ட்ரை டு பை ஒன்லி கால் ஆப்ஷன். ஓகேவா, நான் பர்சனலாக ஆப்ஷன்ஸ் பண்ணுவேன், நீங்கள் ஸ்டாக்ஸ் பண்ணாலும் இது ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ மேலே இருக்கிறனால நான் என்ன 50க்கு மேலே இருக்குது, ஸோ ஓவர் பாட்டில் இருக்குன்னா நான் என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு கால் ஆப்ஷன் எடுக்க பார்ப்பேன். ஓகே, இது ஆப்ஷன்ஸ்க்கு ரொம்ப 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 சூப்பராக ஒர்க் ஆகும். ஸ்டாக்ஸ்க்கு வந்துட்டு ஒர்க் ஆகும். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாக்ஸுங்கிறது வந்து உங்களுக்கு இது வந்து ஒரு இண்டெக்ஸ். ஓகேங்களா, அதாவது எப்படின்னா குரூப் ஆஃப் மல்டிபிள் ஸ்டாக்ஸ். அதாவது ஸ்டாக்ஸுங்கிறது வந்து ஒரு தனியாக ஒன்று இருக்கும். ஒரு ஸ்டாக் நீங்கள் டிசிஎஸ் எடுக்கிறீங்க, இன்ஸ்டியூஷன், அது சோலோ. ஸோ இண்டெக்ஸுன்றனால வந்து உங்களுக்கு குரூப் ஆஃப் மல்டிபிள் ஸ்டாக்ஸு. ஸோ ஒன்று இல்லைனாலும் ஒன்று வந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு உண்டான சான்சஸ் இங்கே ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ரைட். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகி மேலே போய் கீழே வந்திருக்கு. ரைட், இது ஓகே. இதில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இங்கே என்ன அப்படின்னா, மெயின் கான்செப்டே மார்க்கெட் வந்து எந்த சைடில் போகிறதுக்கு ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகி மேலே போய் கீழே வந்திருக்குன்னா இந்த ப்ரைஸ் இங்கே வந்திருக்கு இல்லையா. ஸோ ஒரு இடத்துல வந்து நமக்கு மேலே புஷ் பண்ணி கொண்டு போயிருக்கு இல்லையா, அந்த பிளேஸ் வந்து எங்கேயுமே கிடையாது, இந்த பிளேஸ் தான். கரெக்டுங்களா. ஸோ ஒரு லைன் வச்சுக்கோங்க. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் போயிருக்கு. இந்த லைன் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எடுத்தோன்னே எனக்கு தெரியாது. இங்கேருந்து இங்கே போகும்னு எனக்கு தெரியாது. எனக்கு இங்கேருந்து இங்கே போகும்னு தெரிஞ்சிருந்தா நான் உடனே வாங்கி ஒரு 10 கோடி 20 கோடி போட்டு டப்புன்னு எல்லாத்தையும் கால் ஆப்ஷனை ஃபுல்லாக வாங்கி வச்சு ப்ராஃபிட் பண்ணியிருப்பேன். கரெக்டாக. ஸோ இங்கேருந்து எனக்கு தெரியாது, ஆனால் இங்கேருந்து போயிருக்கு, என்னால் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் ஃபால் பேக் ஆகுது. என்னோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் ஸ்ட்ராட்டஜிக்குள்ள இது வருதான்றதை நான் பார்ப்பேன் மெயினாக. கரெக்டுங்க.
ப்ரைஸ் வந்து காலையில் ஒரு ஓவர் பாட்டில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ஓவர் பாட்டில் ஓப்பன் ஆனங்காட்டிக்கு நமக்கு புல்லிஷாக போகிறதுக்கு சான்சஸ் ஆர் ஹை. அதே மாதிரி போயிருக்கு, மறுபடியும் கீழே வந்துருச்சு. இப்போ வந்து இது வந்து ஃபர்தராக கீழே போய் இந்த கேப்பை க்ளோஸ் பண்ண போதா க்ளோஸ் பண்ணாதா இதெல்லாம் பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா இந்த கேப் க்ளோஸ் பண்ணுறது அப்படிங்கிறத சேம் டேல நடக்கலாம், இல்லை நெக்ஸ்ட் அப்கமிங் டேஸில் நடக்கலாம். அது ப்ராப்ளம் கிடையாது. ஸோ மார்க்கெட்டிங்கிறது கீழே வந்துருச்சு. கீழே வந்து இந்த நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இங்கிருந்து தான் ஒரு சைட்வேஸ்க்கு அப்புறம் ஒரு புஷ் கொடுத்துருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஒரு லைனை போட்டு வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பர்டிகுலராக இங்கே எங்கேயாச்சும் இருந்து மறுபடியும் எனக்கு இங்கே ஒரு ரீடெஸ்ட்டோ இல்லை வந்து ஒரு டைவர்ஜென்ஸோ கிடைச்சதுன்னா ஐ கேன் ட்ரை a கால் ஆப்ஷன் ஆர் ஐ வில் கோ ஃபார் அ லாங் இன் எனி ஆஃப் த ஸ்டாக்ஸ். நீங்கள் ஸ்டாக்ஸில் வந்து செக் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் நான் சொல்கிறேன். ஸோ இங்கே என்னன்னா எனக்கு இந்த இடத்துல ஒரு 2 ரீடெஸ்ட் நடந்திருக்கு. இங்கே ஒரு ரீடெஸ்ட் நடந்து போய் கீழே மறுபடியும் ஒரு ரீடெஸ்ட் நடந்து மேலே போயிருக்கு. இதெல்லாம் நமக்கு தெரியாது, ரைட்? ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ண போறேன்னா டைவர்ஜென்ஸை பார்க்க போகிறேன். ஸோ எனக்கு 2 பிளேசஸில் இது வந்து பஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இங்கே கீழேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டைவர்ஜென்ஸ் இருக்கு. இது ஒன்றே இல்லை, சிம்பிள், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இது வந்து எல்லாமே வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் தான், ரைட்? ஸோ ஸ்டாப் லாஸை ஃபுல்லாக ட்ரிகர் பண்ணி விட்டுருக்கு. அதுக்கப்புறம் எகைன் மறுபடியும் வந்து இங்கே ஒரு நிறைய பை நடந்திருக்கு. ஸோ இங்கே ஒரு டைவர்ஜென்ஸ் நமக்கு கிடைச்சு இந்த நெக்லைன் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த நெக்லைனை நீங்கள் பிரேக் பண்ணுறப்போ யூ வில் பி டேக்கிங் அன் என்ட்ரி. அதாவது இந்த கேண்டில் நீங்கள் என்ட்ரி எடுப்பீங்க. ஸோ 49,750, 49,600. ஓகே, 150 பாயிண்ட் உங்கள் ஸ்டாப் லாஸ். உடனே 150 பாயிண்ட் இன்ட்டு 30ன்னு கணக்கு போட்டு பைலுக்கு வேணாம். ஸோ இது வந்து நமக்கு ஆப்ஷன்ஸில் எடுக்கிறீங்க, கால் ஆப்ஷன்ஸில் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 0.30, 0.36 தான் டெல்டா இருக்க போகுது. ஸோ இப்போ இது வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகுதுன்னா அது ஒரு 3 ரூபா தான் மூவ் ஆக போகுது. ஓகேங்களா? இல்லைனா 4 ரூபா 5 ரூபா மேக்ஸிமம். இன்கேஸ் நீங்கள் ஏடிஎம்ல எடுக்கிறீங்கன்னா 0.5 ஆர் 0.6 தான் இருக்கும், ரைட்? ஸோ 75 பாயிண்ட்ஸ் ஹார்ட்லி உங்கள் ரிஸ்க் இருக்க போது, இல்லை 50 பாயிண்ட்ஸ் இருக்க போது, இல்லைன்னா 30, 35, 40 விச்சவர். ஸோ உங்களுக்கு எப்படி ரிஸ்க் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. பட் பர்சனலாக நான் இந்த இண்டெக்ஸை பார்த்து தான் நான் ட்ரேட் பண்ணுவேன். ஸோ இன்கேஸ் இஃப் த ப்ரைஸ் இஸ் கம்மிங் டில் ஹியர் அப்படின்னா ஐ வில் புக் எ லாஸ். ஓகே, உடனே வந்து எக்ஸ்பைரி எப்போ பக்கமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் டெல்டா ஜாஸ்தி இருக்கும். யூ வில் பி லூசிங் அப்படி நிறைய பேர் சொல்லலாம். லூசிங் மோர் அப்படிலாம் கிடையாது. ஸோ எப்பயுமே ப்ரைஸ் கரெக்ஷன் ஏற்படுத்தப்பட்டு வரப்போ வந்து அந்த அளவுக்கு பெருசாக டெல்டா இருக்காது. எக்ஸ்பைரி பக்கமாக இருக்கிறப்போ ஜஸ்ட் ட்ரை டு அவாய்டு அந்த எக்ஸ்பைரி டே மட்டும்தான். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் இதை டார்கெட் எங்கே வைக்கலான்னு கேட்டிங்கன்னா நமக்கு சிம்பிளாக நான் சொல்கிறேன். நான் சொல்கிறத ஜஸ்ட் ஃபாலோ மட்டும் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 10 days ஆர் 21 days. ஓகே, இங்கிருந்து ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆகி கீழே வந்திருக்கு இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல டார்கெட்டை செட் பண்ணிக்கலாம். சிம்பிள். எக்ஸாக்டாக இந்த குச்சி வரைக்கும் போய் தொடர வரைக்கும்லாம் வெயிட் பண்ணாதீங்க. இந்த கேண்டில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வரப்போ நீங்கள் ஜஸ்ட் ட்ரை டு புக் யுவர் ப்ராஃபிட் அண்ட் கம் அவுட். ஓகே, ஸோ இப்போ இதோட ரிஸ்க் அண்ட் ரிவார்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 150 பாயிண்ட் நம்ம ரிஸ்க் எடுத்திருக்கோம். ஸோ 750லேருந்து 50,000 வரைக்கும் போயிருக்கு. அதாவது 250 பாயிண்ட்ஸ் நமக்கு அப் 1:1.5% ஆஃப் நமக்கு டார்கெட் கிடைச்சிருக்கும். இல்லை கிடைச்சிது எனக்கு, உங்களுக்கு நீங்கள் பண்ணுறப்போ உங்களுக்கும் கிடைக்கும். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் டே பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் டேல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே இருக்குது. நான் சொன்ன மாதிரி 50க்கு கீழே இருந்தால் வி ஹேவ் டு கோ லுக் ஃபார் அ புட் ஆப்ஷன். இல்லைன்னா வந்துட்டு ஷார்ட் செல்லிங் தான் பண்ண பார்க்கணும், ரைட்? ஸோ எனக்கு வந்து அதே இங்கேருந்து அப்படியே இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. கீழே வந்து மேலே போயிருக்கு மார்க்கெட், பட் இங்கே ஒரு ரிஜெக்ஷன் இருக்கு, ரைட்? இந்த ரிஜெக்ஷன் வந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும், புட் ஆப்ஷன் தான் எடுக்கணும், கரெக்டுங்களா? ஸோ இந்த ரிஜெக்ஷன் வந்திருக்கு. எகைன் இந்த இடத்துல எனக்கு டைவர்ஜென்ஸ் வருதான்னு நான் பார்க்க போகிறேன். ஸோ இந்த 2 ப்ரைஸுக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு டைவர்ஜென்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து டைவர்ஜென்ஸ் இருக்கு. ஆனால் என்ன அப்படின்னு கேட்டால் எனக்கு இந்த நெக்லைனும் பிரேக் ஆகணும். எனக்கு இந்த நெக்லைனும் பிரேக் ஆகலை அப்படின்னா ஐ வில் நாட் பி டேக்கிங் இன் என்ட்ரி. ஸோ 1% நமக்கு ஆகலை, விச் இஸ் ஃபைன். ஆனால் எகைன் பாருங்க, இந்த 2 இடத்துல மறுபடியும் நமக்கு ஒரு ப்ரைஸ் சேம் இடத்துல ரிஜெக்ஷன் நடக்குது. இப்போ இது எப்படி ரிஜெக்ஷன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா எடுத்த உடனே நான் சொல்ல மாட்டேன். ஓகேவா? எனக்கு ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ட்ராவல் பண்ணுறதுக்கு ஐ டோன்ட் நோ, இந்த கேண்டிலுக்கு வர மறுபடியும் புல்லிஷாக கூட போயிடலாம், இந்த மாதிரி கூட போயிடலாம், அது எனக்கு தெரியாது. அப்போ நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த இடத்துல போயிட்டு ப்ரைஸ் கீழே ஃபால் ஆகுது, அப்போ நான் டைவர்ஜென்ஸ் பார்க்குறேன். ஸோ எனக்கு ஒரு டைவர்ஜென்ஸ் இருக்குது. டைவர்ஜென்ஸ்னா ப்ரைஸ் சேமாக இருக்குது, ஆனால் இந்த இடத்துல ஓவர் பாட் ஓவர் சோல்ட் இருக்கு இல்லையா, அதோட டிஃபரன்ஸ் பாருங்கள். ப்ரைஸ் சேமாக இருக்குது, ஆனால் இங்கே நிறைய பை நடந்திருக்கு. ஓகே, அதாவது என்ன அர்த்தம், வால்யூம் நிறைய இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம், ரைட்? ஸோ அது ஒரு பொட்டன்ஷியல் ரிவர்சலுக்கு உண்டான சாத்தியம் அப்படின்னு நினைக்கிறோம், ரைட்? ஸோ இங்கிருந்து பிரேக் ஆகுது, என்ட்ரி எடுக்கிறோம். இது வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஆர்டர். ஓகே, இது வந்து நமக்கு சக்ஸஸ் கிடையாது, இது வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஆர்டர், ரைட்? இது வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஆர்டரு. ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் டே பார்க்கலாம். இது வந்து பட்ஜெட் டே. ஸோ மேக்ஸிமம் பட்ஜெட் டே நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா யாரையுமே
ட்ரேட் பண்ண வேண்டாம்னு சொல்லுவேன். பட் இஃப் அட் ஆல் நமக்கு வேணும்னா நம்ம ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ணி தாராளமாக பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ப்ரைஸ் நமக்கு மேலே இங்கே ஓப்பன் ஆகி கீழே வருது. இது வந்து ஓவர் பாட் ஓவர் சொல்ல கிடையாது, பட் விச் இஸ் அபவ் 50. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா காலுக்கு உண்டான ஏதாச்சும் ஒரு சாத்தியம் நமக்கு கிடைக்குதா, கால் ஆப்ஷன் பண்ணக்கூடிய ஏதாச்சும் சாத்தியம் கிடைக்குதான்னு பார்க்குறோம். ஸோ அப்போ வந்து நமக்கு இங்கேருந்து ப்ரைஸ் மேலே போகுது, ரிஜெக்ஷன் நடக்கல, அகெயின் மேலே போகுது. ஸோ எனக்கு எங்கே வேணும், இங்கிருந்து எனக்கு ஒரு டைவர்ஜென்ஸ் வேணும். இல்லை அப்படின்ற பட்சத்தில் எனக்கு இந்த ரேஞ்சிலேருந்து ஒரு டைவர்ஜென்ஸ் வேணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கிருந்து ப்ரைஸ் வந்து ஃபர்தராக மேலே தான் போயிருக்கு, ரைட்? ஸோ அப்படி பார்க்குறப்ப எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. என்னன்னா எனக்கு டைவர்ஜென்ஸ் வந்து எங்கேயுமே கிடைக்கல. ஸோ இட் வாஸ் கீப் ஆன் கோயிங் டவுன். ஓகேங்களா, கண்டினியூஸாக கோயிங் டவுன் பிகாஸ் ஆஃப் த வொலாட்டிலிட்டி, ரைட்? ஓகே. ஸோ இது வந்து 31st ஆஃப் ஜனவரி. ஸோ செகண்ட் வாஸ் அ ஹாலிடே. ஃபர்ஸ்ட் பார்த்தோம், ஓகே 31st ஜனவரி. ஸோ இங்கே என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் வந்து ஓவர் சோல்டில் ஓப்பன் ஆயிருக்கு, அதாவது பிலோ 40. ஸோ நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் செல்லிங் ஆறு புட் ஆப்ஷன் பை பண்ணுறது தான் நம்ம பார்க்கணும். ஸோ இங்கே நம்ம ப்ரைஸ் ஓப்பன் ஆகி கீழே வருது, கீழே வந்து இங்கிருந்து ஒரு ரிஜெக்ஷன் இருக்குது, ரிஜெக்ஷன் எடுத்து மேலே போகுது. இப்போ இந்த ரிஜெக்ஷன் இங்கே எடுத்திருக்கு இல்லைங்களா, இப்போ இந்த ரிஜெக்ஷன் நீங்கள் எடுத்து மேலே போகிறப்போ எகெயின் இன்கேஸ் எனக்கு இந்த ரேஞ்சிலேருந்து ஏதாச்சும் ரிஜெக்ஷன் கிடைக்குது, ஒரு டைவர்ஜென்ஸ் கிடைக்குதுன்னா ஐ வில் கோ ஃபார் அன் என்ட்ரி. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பாருங்க எனக்கு, ஏன்னா எனக்கு ஆல்ரெடி ப்ரைஸ் அங்கிருந்தா ஃபால் பேக் ஆயிருக்கு, இந்த இடத்துல இருந்து எனக்கு ப்ரைஸ் வந்து ஃபால் பேக் ஆயிருக்கு, ரைட்? ஸோ இங்கே எனக்கு டைவர்ஜென்ஸ் கிடைக்குதான்னு பார்க்குறேன். ஸோ டைவர்ஜென்ஸ்னா எனக்கு ப்ரைஸ் வந்து ஒரே இடத்துல இருக்கணும், பட் எனக்கு இந்த இது வந்து மேலேயோ கீழே இருக்கணும். இல்லை ப்ரைஸ் வந்து கீழே மேலே இருந்து இது எனக்கு மேலே கீழே இருந்தாலும் ஓகே, விச் இஸ் டைவர்ஜென்சி. உங்களுக்கு இன்கேஸ் டைவர்ஜென்ஸ் பற்றி தெரிலன்னா எனக்கு ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க, ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ அபவுட் த டைவர்ஜென்ஸ் டூ. ஓகே, இது ஒரு பிக் லென்த் வீடியோவாக இருக்கும், பட் சி ஜஸ்ட் ட்ரை டு ஃபாலோ இட், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ இங்கே வந்து எனக்கு என்ன அப்படின்னா எனக்கு எந்த ஒரு டைவர்ஜென்ஸுமே கிடைக்கல. ஓகே, ஸோ டைவர்ஜென்ஸ் கிடைக்கல, அப்போ வந்து நமக்கு ட்ரேடும் கிடைக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன் நான் சொல்கிறேன் இப்போ நான் என்ன சொன்னேன்னா வி ஹாவ் டு லுக் ஃபார் அ ஓவர் சோல்டு இருக்கிறதுனால வி ஹாவ் டு லுக் ஃபார் வாட், செல்லிங் ஆர் புட் ஆப்ஷன் பையிங், ரைட்? ஸோ ப்ரைஸ் வந்து போகுது, இட் வாஸ் கீப் ஆன் கோயிங் அப் 132 இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. ஸோ அதாவது கம்ப்ளீட்டாக ட்ரெண்ட் வந்து கீழே ஓப்பன் ஆனாலுமே சேஞ்ச் ஆயிடுச்சு, ரைட்? அதுக்காக வந்து அப்போ நம்ம கால் ஆப்ஷன் எடுக்கலாமா, பை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. ஓகே, கேப் அப் ஆர் கேப் டவுன் இருக்கிறப்போ நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து ட்ரஸ்ட் பண்ணலாம், ஆனால் இந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்ம ட்ரஸ்ட் பண்ணவே கூடாது. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு இந்த இடம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இட் வாஸ் கீப் ஆன் கோயிங் சைட்வேஸ், அப்புறம் இங்கேருந்து ஒரு புஷ் கிடச்சிருக்கு, ரைட்? ஸோ புஷ் கிடச்சிருக்கு, ஸோ இங்கே மேலே போயிருக்கு. ஸோ நமக்கு இந்த இடத்துல இருந்து ஏதாச்சும் ரிஜெக்ஷன் இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே ஏன் நான் வந்து ரிஜெக்ஷன் இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன் இங்கே பார்க்கக்கூடாது, ஒன்றும் இல்லை, சிம்பிள். இங்கே இதை ஏன் நான் பார்க்கக்கூடாதுன்னா இங்கே எனக்கு இந்த நெக்லைனை பிரேக் பண்ணலை, பட் இங்கே இருந்து பாருங்க இந்த நெக்லைனை பிரேக் பண்ணியிருக்கு, ரைட்? ஸோ எனக்கு என்னன்னா மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி கீழே வர 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 நான் என்ன யோசிக்கிறேன்னா மேபி இந்த இடம் ஒரு ரிவர்ஸலாக இருக்கலாமோ அப்படின்னு எனக்கு ஒரு தாட் வருது, ரைட்? ஆஸ் அ ட்ரேடராக எனக்கு வரணும். ஸோ இந்த இடத்துல ரிஜெக்ஷன் எங்கேயாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணுறேன். ஸோ எனக்கு இருக்கு. இது வந்து ரொம்ப சிம்பிள் தான், ஓகேவா? ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து டைவர்ஜென்ஸ் கிடைக்குதா இல்லையான்றதை மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு ரிஜெக்ஷன் இருக்கு, ரைட்? ஸோ இந்த இடத்துல ரிஜெக்ஷன்ஸில் எவ்வளோ பாயிண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 71 இருக்கு. கைஸ், இது வந்து சீரியஸாக ஒர்க் ஆகிற ஸ்ட்ராட்டஜி. ஓகே, நான் வந்து உட்காந்து பிளாப்லான்னு உங்களுக்கு எதுவும் சொல்லிட்டு இல்லை, ரைட்? ஜஸ்ட் ட்ரை டு ஃபாலோ. ஸோ இங்கே வந்து எனக்கு எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா 73. கைஸ், நீங்கள் நினச்சி பாருங்கள், இதே ப்ரைஸ் தான் அங்கேயும் இருக்குது, பட் இங்கே வந்து ஜாஸ்தியாக இருக்குது, அங்கே 71 தான் இருக்குது, விச் இஸ் அ பொட்டன்ஷியல் ரிவர்சல். வெரி வெரி சிம்பிள், ரைட்? ஜஸ்ட் டேக் அன் என்ட்ரி. உங்கள் ஸ்டாப், உங்கள் டார்கெட் எங்கே வைக்க போகிறீங்க? உங்கள் டார்கெட் எங்கே வைக்கணும்னா இந்த இடத்துல மேலே போயிருக்கீங்க, வைக்கலாமா? நோ, அங்கே வைக்காதீங்க. ஜஸ்ட் ட்ரை டு கீப் சம்வேர், இந்த ஹை இருக்கு இல்லையா, இந்த இடத்துல சம்வேர் வச்சிருங்க, ரைட்? அவ்வளோதான், சிம்பிள். இது வந்து சீரியஸாக வெரி 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 சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. ட்ரை டு ஃபாலோ இட். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான இதே மாதிரியான ஒரு இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.